ஒரு லைனிங் ப்ளவுஸில் எப்படி இன்விசிபிள் டக் பிடிக்கணும்னு தான் பார்க்குறோம். இப்போ இது வந்து லைனிங் கிளாத்து, மேலே வந்து நல்ல கிளாத்து, அந்த எழுத்து இருக்கிறது வந்து நல்ல கிளாத்து. ஸோ அந்த மாதிரி நம்ம வச்சுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம எப்பவும் போல் மார்க் பண்ணி எத்தனை இன்ச்சு வேணுமோ அதெல்லாம் வந்து நம்ம மார்க் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ ஃப்ரண்ட் டாட்டுக்கு பாருங்கள், ஃப்ரண்ட்டில் வந்து எவ்வளோ ஒயரம் இருக்கோ அதுக்கு ஒரு ஸ்டிச்சிங் போட்டுக்கணும். போட்டுட்டு பாருங்கள் இந்த மாதிரி ஒன் சைடும் மடிச்சுட்டு அதை வந்து அந்த பக்கம் மடிக்கணும். இந்த பக்கம் அந்த பக்கம் மட்டும் இந்த ஸ்டிச்சிலேருந்து நம்ம மடிச்சுக்கணும். இப்போ நான் 2.5 இன்ச் வந்து மார்க் பண்ணி அர்கட் போட்டிருக்கேன் இல்லைங்களா, அந்த அர்கட்டில் வந்து ஒரு தையல் போட்டுக்கலாம். இப்போ இது போட்டதுமே பார்த்திங்கன்னா இது இன்விசிபிள் மாதிரி ஆயிருங்க. அதாவது பாருங்கள் கிளாத் எதுவுமே தெரியாது. இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த ஃப்ரண்ட் நெக் இருக்கு இல்லைங்களா, அங்கே ஒரு டக்கு போடுவோம் இல்லையா பட்டன் பீஸு. ஸோ அதுவும் அப்படி தான், அப்படியே வச்சு ஒரு தையல் போட்டுக்கலாம். எவ்வளோ லென்த்து வேணுமோ அந்த தையலை போட்டுட்டு இந்த பக்கமும் அந்த பக்கமும் மடிச்சுக்கணுங்க கிளாத்தை. இப்போ இந்த பக்கமும் அந்த சைடும் மடிச்சுக்கணும். மடிச்சுட்டு ஒரு 1/4 இன்ச்சு வச்சு ஒரு தையல் வந்து போட்டுக்கலாம். அந்த மாதிரி ஒரு தையல் போட்டுக்கணும். நெக்ஸ்ட்டும் பார்த்திங்கன்னா ஆம்கோலும் அதே மாதிரி தான். ஃபஸ்ட்டு அந்த கோடு போட்டது மேலேயே ஒரு தையல் போட்டுக்கணும். போட்டுட்டு அதுக்கப்புறம் இதே மாதிரி தான் தைக்கணுங்க. இந்த பக்கம் அந்த பக்கம் மடித்து ஒரு தையல் போட்டிங்கன்னா எல்லாமே நீட்டாக எடுத்து விட்டிங்கன்னா இன்விசிபிள் ஆயிரும். அப்புறம் சுற்றி வர ஃபினிஷ் பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா எந்த பிசுருமே வெளியில் தெரியாது, பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். பக் சைஸும் நல்லாயிருக்கும் உங்களுக்கு. நீங்களும் இந்த மாதிரி இருந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள். இது ஒரு சின்ன டிப்ஸ் தாங்க. துணிக்கு வந்து ஓவர்லாக்கெல்லாம் அடிக்க வேண்டாம். ஏதாவது பட்டு ப்ளவுஸாக இருந்தால் குத்தாதுங்க. தேங்க்யூ. இந்த வீடியோ பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.